Hi guys, வணக்கம். நான் உங்க கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 PM. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடருக்காக அப்படின்ட்டு சொல்லலாம். இதை நீங்க எஸ்ஐபிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகும். லாங் டேர்முக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஷேர். ஓகே, இவங்க இதுவரையும் பல தடவை இந்த இடத்த பிரேக் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் 46 இந்த 45ங்கிற ரேஞ்சை பல தடவை பிரேக் 44ங்கிறது தான் இவங்க ஓப்பன் கேப் அப்பில் இருந்தது. ஓகே, ஐ மீன் ஐபிஓ லான்ச்சிங்கில் அப்போ ஓகேங்களா. ஸோ 44.55 வரையும் வந்தவங்க மறுபடியும் 3 தடவை கீழே ஹிட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம்னா 46 வரையும் போயிருக்காங்க. போயிட்டு திருப்பி கீழே வருவாங்க. ஓகே, ஆனால் இந்த தடவை நமக்கு அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பாட் ஓகே ஃபைன். ஸோ இந்த தடவை நம்ம பண்ண வேண்டியது, இந்த 47 கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா என்ட்ரி ஆகிடுங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இந்த 47 பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ட்ரி ஆகுங்க. உங்கள் ஸ்டாப் லாஸை 39 வச்சுக்கோங்க. ஓகேவா. டார்கெட்டு ஓப்பனில் விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. 60 தாண்டி போயிடும். அது 60, 80, 120 வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா. உங்களுக்கு சப்போஸ் இந்த 47 ஆக்டிவ் ஆகலை, ஐ மீன் இந்த ஸ்பாட் 47 ஆக்டிவ் ஆகலை அப்படின்னா இப்போவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஐ மீன் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸே வைக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த ஷேர் இறங்க ஆல்மோஸ்ட் ஒரு 10%. இப்போ 44 ரூபா இருக்குது. இப்போ 45 rupees வாங்குறீங்க அப்படின்னா மறுபடியும் 40 ரூபா வந்துச்சுன்னா ஆவரேஜ் பண்ணிக்கணும். மறுபடியும் 40 ரூபா வந்து 35 ரூபா வந்துச்சுன்னா மறுபடியும் 36 ரூபா வந்துச்சுன்னா மறுபடியும் ஆவரேஜ் பண்ணணும். ஸோ அந்த 10% டவுன் போக ஆவரேஜ் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், 47 கிராஸ் பண்ணுச்சுன்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ண முடியாது. ஈஸி மை ட்ரிப்போட பிஸ்னஸ் செக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டூரிசம் வெப்சைட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மேக் மை ட்ரிப்பு இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறவங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு பெருசாக கிடையாது. இந்த ஜொமேட்டோ மாதிரி தான் இவங்களும். ஓகேங்களா. மேக் மை ட்ரிப்பு, யாத்ரா.comலாம் இருக்காங்களே, அந்த டைப் தான் இவங்க. வந்து டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ் தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்கங்கிறதுனால இவங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப பெருசாக இல்லை. இவங்க கார்ப்பரேட் கம்பெனிஸ் மேலே கவனங்கள் செலுத்த ஆரம்பிக்கிறதுக்காக இப்போ ஃபண்ட்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இந்த தடவை அவங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் நம்ம இப்போவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஜொமேட்டோ மாதிரி அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இவங்க கை காசை போட்டு ஏதோ தொழில் உற்பத்தி செய்கிறதுலாம் எதுவும் கிடையாது. ஹோட்டல் வச்சுருக்கிறது யாரோ ஒருத்தர், ஃப்ளைட் வச்சுருக்கிறது யாரோ ஒருத்தர், ஹோட்டல் வச்சுருக்கிறது பஸ்ஸு ட்ரெயின்னு வச்சுருக்கிறது யாரோ ஒருத்தர். கஸ்டமருக்கு அதை லிங்க் மட்டும் பண்ணிவிட போகிறாங்க. விசா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே, டாக்குமெண்டேஷன் எல்லாமே ஆன்லைன் சர்வீசஸ். அவங்களுக்கு தேவை ரெண்ட்டுக்கு ஆஃபீஸு, அதுக்கான ஸ்டாஃபு, அந்த சர்வீஸ் மட்டும்தான். சேம் லைக் ஜொமேட்டோ மட்டும். அங்கே ஃபுட்டு, இங்கே ட்ராவல்ஸ், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா. ஒரு ஸ்ட்ரோக் அந்த 47 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா போதும், நமக்கு ஒரு பெரிய பீக் எதிர்பார்க்கலாம். அது வரையும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு மட்டும் தயாராக இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகேவா. லாங் டேர்முக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கம்பெனி ப்ராஃபிட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஷேர் அவ்வளோ ஈஸியாக ஏறாது. கிட்டத்தட்ட கேஸ்ட்ரால் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரால் ஷேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லலாம். கோவிடுக்கெல்லாம் முன்னாடியிலேருந்தே நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். 110, 116 அப்படின்ட்டு எப்போ போக வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 140, 130 இந்த ரேஞ்ச் வரையும் போயிட்டு கீழே வந்துட்டாங்க. இப்போ தான் அவங்க மறுபடியும் ஏறி 170, 193 வரையும் போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. சரியா. அதனால் இப்போ நம்ம இந்த ஈஸி மை ட்ரிப் மேலே கவனம் செலுத்தணும்னா நமக்கு அஸ் அ பிரேக் அவுட் ஸ்டாக்காக இது உங்களுக்கு பெஸ்ட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேராக இருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.